ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் என்ற கிராமத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவரும் தருமபுரி மக்களவை உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி கலந்து கொண்டார். கூடியிருந்த மக்கள் மத்தியில் பேசிய டாக்டர் அன்புமணி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, முதல்ல இந்த கதிராமங்கலத்தில் இந்த ONGC ஆழ்துளை கிணறை மூடுங்கள். இதற்கு மேல முயற்சி எடுக்கக்கூடாது. ஒன்று. அடுத்தது, மத்திய மாநில அரசு இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும். புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன். இது அறிவித்தால்தான் சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற எந்த திட்டமும் இங்கு நிறைவேற்றக்கூடாது. இந்த விவகாரத்தில் இதுவரை பொறுத்தது போதும், இனி பொங்கி எழுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார். இதுவரை ஏமாளியாக இருந்தீர்கள், இனி போராளியாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றும் டாக்டர் அன்புமணி தெரிவித்தார்.